ஒரு அழகான கிராமத்தில் பசுமை நிறைந்த வயல்களுக்கு நடுவே கண்ணன் என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இயற்கையும் விவசாயமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்ணன் எப்போதும் நினைப்பான், நான் பெரியவனா ஆனா ஒரு சூப்பர் விவசாயி ஆகணும் என்று மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் கண்ணனின் தாத்தா சொன்னார், கண்ணா, விதை நல்லா இருந்தா பயிரும் நல்லா வளரும். அதை கண்ணன் மனசுக்குள்ளே பதிச்சுக்கிட்டான். அடுத்த நாள் கண்ணன் தாத்தாவுடன் சேர்ந்து வயலில் விதை விதைத்தான். அவன் மனசுக்குள்ளே ஒரே ஆசை, சீக்கிரம் முளைக்கணும். கண்ணன் தினமும் தண்ணீர் ஊத்தினான், புல்லை அகற்றினான், செடிகளோட பேசினான் கூட. நல்ல வளரணும். மழை பெய்தது, சூரியன் சிரித்தது, இயற்கை எல்லாம் சேர்ந்து கண்ணனுக்கு உதவி செய்தது. ஒரு நாள் வயல் முழுக்க தங்கம் போல பயிர்கள். கண்ணன் குதிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்டான். நான் வளர்த்தேன் என்று பெருமையா சொன்னான். இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? விவசாயம் நம்ம வாழ்க்கை. இயற்கையை நேசிக்கணும். உழைப்பில் எப்போதும் வெற்றி தரும். கண்ணன் போல நீங்களும் இயற்கையை நேசியுங்க.